பிரச்சாரத்தை எப்படி கையாளுறீங்க? இதற்கு முன்பு 2 தேர்தல்களை நான் சந்தித்திருக்கிறேன். 3வதாக தந்திருக்கக்கூடிய தேர்தல் இதுவரையில் நான் பார்க்காத ஒரு எழுச்சியை மக்களிடம் நான் அரக்கோணம் தொகுதியை நீங்க ஏன் தேர்வு செஞ்சீங்க? மருத்துவர் ராமதாஸ் உங்களுக்கு இங்கே வாய்ப்பு அளிக்கிறதுக்கு என்ன காரணம்? என்னை ஏன் இந்த தொகுதிக்கு ஐயா நீங்கள் தேர்வு செய்தீர்கள், நான் வழக்கறிஞராக இருந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னபோது அப்பொழுதுதான் இந்த தொகுதிக்கு ஏன் நான் நிறுத்தப்பட்டிருக்கிறேன் என்பதை நான் புரிந்து கொண்டேன். என்ன சொன்னார் என்றால், திமுக அதிமுக 2 தலைவர்களும் ஒரு சேர சொல்றது எங்க 2 பேருக்கு தான் போட்டி, திமுக அதிமுக இடையே தான் போட்டி, மற்றவங்க போட்டியிலே கிடையாதுன்னு சொல்றாங்க. திமுக தமிழ்நாட்டில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை உருவாயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் 40 இடங்களையும் திமுக என்பது தோற்கும். அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளராக பாமக வேட்பாளர் வழக்கறிஞர் கே பாலு போட்டியிடுகிறார். தொடர்ந்து ஆனால் பறக்கக்கூடிய இந்த பிரச்சாரத்தில் அவர் தீவிரமாக ஈடுபட்டு வரார். சார், பார்த்தாலே ரொம்ப களைப்பா இருக்கீங்க. எப்படி போயிட்டு இருக்கு பிரச்சாரம்? வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு. பிரச்சாரத்தை எப்படி கையாளுறீங்க? இது வெயில்ல உள்ள களைப்பு. ஆனா பிரச்சாரத்திலேயோ எங்களுடைய தேர்தல் பரப்புரையிலையோ எனக்கு எந்த களைப்பும் தெரியவில்லை. குறிப்பா நான் ரொம்ப உற்சாகமா இருக்கேன். இந்த தேர்தலை பொறுத்தவரை நான் இதற்கு முன்பு 2 தேர்தல்களை நான் சந்தித்திருக்கிறேன். 3வதாக தந்திருக்கக்கூடிய தேர்தல் இதுவரையில் நான் பார்க்காத ஒரு எழுச்சியை மக்களிடம் நான் பார்க்கிறேன். இந்த அரக்கோணம் தொகுதியை பொறுத்தவரையில் நாடாளுமன்ற வேட்பாளராக பாட்டாளி மக்கள் கட்சியினரால் நான் நிறுத்தப்பட்டிருக்கிறேன். 30 ஆண்டுகள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இருந்து ஏராளமான பொதுநல வழக்குகளை தாக்கல் செய்து ஏழை எளிய மக்களுக்கு நீதிமன்றத்தில் நீதியை பெற்றுத் தந்திருக்கக்கூடிய ஒரு வேட்பாளராக களத்தில் நான் நின்று கொண்டிருக்கிறேன். இந்த தொகுதி என்பது பல்வேறு சிறப்புகளை கொண்ட தொகுதி. இந்தியாவில் இருக்கக்கூடிய தொழில் நகரங்களில் மிக முக்கியமான தொகுதி இந்த பகுதி. தமிழகத்தை பொறுத்தவரையில் சென்னை புறநகர், கோயம்புத்தூருக்கு அடுத்தபடியாக அதிக தொழிற்சாலைகளை கொண்ட பகுதியாக ராணிப்பேட்டை பகுதியும் அரக்கோணமும் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஏராளமான இளைஞர்கள் வேலைவாய்ப்பு இல்லாமல் 10,000 15,000 சம்பளத்திற்கு நாள்தோறும் சென்னைக்கு படையெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு அமெரிக்க ஆய்வு நிறுவனம் நடத்திய ஆய்வில் ராணிப்பேட்டை பகுதி என்பது இந்தியாவில் உள்ள தொழில் நகரங்களிலேயே மிக மோசமான சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்ட தொழில் நகரங்கள் டாப் 10 பட்டியலில் ராணிப்பேட்டை இடம்பெற்றிருக்கிறது. இந்த தொகுதியில் நாடாளுமன்ற உறுப்பினராக இதற்கு முன்பு இருக்கக்கூடிய ஜெகத் ரட்சகன் 3 முறை இந்த தொகுதியிலிருந்து வெற்றி பெற்றிருக்கிறார். ஒரு முறை மத்திய தொழில்துறை அமைச்சராக இருந்திருக்கிறார். இப்பொழுது அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து மீண்டும் போட்டியிடுகிறார். நான் செல்லக்கூடிய இடங்கள் எல்லாம் மக்கள் என்னிடம் கேட்கக்கூடியது, நாங்கள் ஒரு முறை கூட ஜெகத் ரட்சகனை நாங்கள் பார்த்ததில்லை, எங்கள் தொகுதிக்காக அவர் எந்த திட்டத்தையும் கொண்டு வந்ததில்லை, அவரை ஏன் மீண்டும் திமுக எங்கே நிறுத்தினார்கள் என்று எங்களுக்கு தெரியவில்லை, நாங்கள் நிச்சயமாக ஜெகத் ரட்சகனுக்கு வாக்களிக்க மாட்டோம் என்று என்னிடத்திலே சொல்லி என்னை ரொம்ப அன்பா பேசுறாங்க மக்கள். அதுல குறிப்பா ஒண்ணு, என்னை பார்த்து மக்கள், பெரும்பான்மையான மக்கள் கேட்கிறாங்க, நீங்க சாராய கடையை மூடுறீங்க, கேஸ் போட்டு நீங்க நிறைய கடையை மூடிருக்கீங்கன்னு பார்த்திருக்கோம், நீங்க எங்களுக்கு மதுக்கடையை மூடுறதுக்கு ஏதாவது வாக்குறுதியை தர முடியுமா என்று என்னை பார்த்து கேட்டார்கள். நான் பொதுமக்களிடம், குறிப்பாக தாய்மார்களிடம் நான் அன்போடு சொன்னது, மதுக்கடைகளை இந்த அரக்கோணம் தொகுதி முழுவதில் இருந்துமே என்னால் மாற்ற முடியும். மகாராஷ்டிராவில் ஒரு சட்டம், மகாராஷ்டிரா மதுவிலக்கு சட்டம் 1949 படி ஒரு ஊராட்சி, அந்த ஊராட்சிக்குட்பட்ட பகுதியில் மதுக்கடை வேண்டாம் என்று முடிவெடுத்தால் முழுமையாக அந்த கடையை வைக்க முடியாது. அதேபோன்று நகராட்சி, பேரூராட்சி பகுதிகளில் ஒரு வார்டு வாரியாக இருக்கக்கூடியவர்கள் எங்கள் பகுதியில் மதுக்கடை வேண்டாம் என்றால் மதுக்கடைகளை வைக்க முடியாது. எனவே இதை அடிப்படையாக கொண்டு தேசிய அளவில் மது கொள்கை, நேஷனல் லிக்கர் பாலிசி என்பதை நான் கொண்டு வந்து அதன் மூலமாக ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் மது கொள்கையின் மூலமாக மது விநியோகத்தை கட்டுப்படுத்துவதற்கு என்னால் முடியும் என்பதை நான் எடுத்து சொல்லியிருக்கிறேன். அந்த வகையில் பொதுமக்கள்கிட்ட, அதில் குறிப்பா தாய்மார்கள்ட்ட, நானும் தாய்மார்களும் ஒரு ரகசிய ஒப்பந்தம் செஞ்சிருக்கோம். என்னன்னா, மதுக்கடைகளை மூடுறோம் அப்படின்னு சொன்னா சிலர் எனக்கு எதிராக ஓட்டு போட்டுருவாங்க, அதனால நம்ம அதை ரொம்ப தெளிவா பேச வேண்டாம், நீங்க ரகசியமா எனக்கு ஓட்டு போடுங்க, நான் ரகசியமா உங்களுக்கு மதுக்கடையை மூடி காட்டுறேன்,
குடும்பம் நல்லா இருக்கணும், இளம் விதவைகளை தடுக்கணும். அதனால நிச்சயமா இந்த தொகுதியில உண்மை எப்படி பாத்தீங்கன்னா அடிப்படை வசதிகள் நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது பல ஊர்கள்ல. அதனால இந்த தொகுதியை பொறுத்தவரையில் சிறப்பு கவனம் செலுத்தப்பட வேண்டிய தொகுதி. இந்த தொகுதியை மேம்படுத்த முடியும். கோயம்புத்தூர் போன்ற ஒரு மிகப்பெரிய தொழில் நிறுவனமாக இதை மாற்ற முடியும். பல தொழிற்சாலைகளை இங்கு கொண்டு வரும். 1 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை கொடுக்கக்கூடிய வகையில் 5 பெரும் நிறுவனங்களை மத்திய அரசனுடைய துணையோடு இங்கே கொண்டு வருவேன் என்ற வாக்குறுதியை மக்களிடம் கொடுத்து வருகிறேன். அரக்கோணம் தொகுதியை நீங்க ஏன் தேர்வு செஞ்சீங்க? அதாவது பாமக மருத்துவர் ராமதாஸ் உங்களுக்கு இங்கே வாய்ப்பு அளிக்கிறதுக்கு என்ன காரணம்? நல்ல காரணம் இருக்கு, சொல்லட்டுமா? பாட்டாளி மக்கள் கட்சி மதுவிற்கு எதிரான இயக்கம். மதுக்கடைகளை மூட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பிரதானமான கொள்கை. அதில் குறிப்பாக மருத்துவர் ஐயா அவருடைய ஆலோசனைப்படி நான் உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்த பொதுநல வழக்கில் 3324 மதுபான கடைகளை தமிழ்நாட்டிலிருந்து அகற்றியவன். 90,000 மதுபான கடைகளை இந்தியா முழுவதும் இருந்து அகற்றியவன். அந்த விளையாட்டு திடல்களை மது விநியோகம் செய்வதற்கு தமிழக அரசு கொண்டு வந்த அரசாணை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் தடை உத்தரவை பெற்றவன். மது விநியோகத்தை சட்ட ரீதியாக எப்படியெல்லாம் தடுக்கலாம் என்ற வகையில் நான் அதற்காக போராடியவன். என்னை ஏன் இந்த தொகுதிக்கு ஐயா நீங்கள் தேர்வு செய்தீர்கள், நான் வழக்கறிஞராக இருந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னபோது அப்பொழுதுதான் இந்த தொகுதிக்கு ஏன் நான் நிறுத்தப்பட்டிருக்கிறேன் என்பதை நான் புரிந்து கொண்டேன். என்ன சொன்னார் என்றால், மது ஒழிக்கப்பட வேண்டும் என்பது பாட்டாளி மக்கள் கட்சியோட கொள்கை. திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த தேர்தலில் நாங்கள் வெற்றி பெற்றால் மது விலக்கை அமுல்படுத்துவோம் என்று சொன்னார்கள். ஆனால் அதற்கு மாறாக அரக்கோணம் தொகுதியில் 2 மது தொழிற்சாலைகளை வைத்திருக்கக்கூடிய மது ஆலை முதலாளி அங்கே நிற்கிறார். அந்த மது ஆலை முதலாளியை வீழ்த்துவதற்கு மதுவுக்கு எதிராக சட்ட போராட்டம் நடத்தக்கூடிய போராளியாக இருக்கக்கூடிய உன்னை அங்கே நிறுத்தி அவரை வீழ்த்துவதற்காகத்தான் உன்னை அனுப்புகிறேன் என்று சொன்னார். நான் செல்லக்கூடிய இடங்கள் எல்லாம் ஒரே வாசகம்தான், மதுவிற்காக போராடக்கூடிய போராளிக்கா உங்கள் ஓட்டு, மது ஆலை முதலாளிக்கா உங்கள் ஓட்டு என்ற கேள்வியை மக்களிடம் எழுதுகிறேன். ரொம்ப மிகுந்த வரவேற்பு எனக்கு. எல்லா பெண்களும் நான் சென்ற இடத்திலெல்லாம் அம்மா மதுக்கடை வேணுமான்னு, ஐயோ வேண்டவே வேண்டாம், அப்ப நீங்க எனக்கு ஓட்டு போடுங்க என்று சொல்லும்போது அவர்கள் மகிழ்ச்சியா இருக்கிறார்கள். இன்னொன்று, என்ன நீங்க பெருசா பண்ணிடுவீங்க இந்த பகுதியில் அப்படின்னு என்ன கேட்டாங்க. முடியாது என்பதை செய்து காட்டக்கூடியவர் தான் வழக்கறிஞராக இதுவரையில் 30 ஆண்டுகளாக நான் ஆற்றியிருக்கக்கூடிய. முடியாத ஒரு விஷயத்தை இப்ப நான் செஞ்சிருக்கேன். அப்படி என்னன்னா, 3 முறை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த ஜெகத் ரட்சகனை தெருவா அலைய வச்சிருக்கேன். அவருக்கு கண்ணில் தோல்வி பயத்தை நான் காட்டியிருக்கேன். நாங்கள் ஏற்படுத்தின அந்த தோல்வி பயத்தில் இந்த அரக்கோணம் தொகுதியில் தெருவா நான் போறதெல்லாம் சுற்றி வந்துட்டு இருக்கார். மக்கள் என்ன சொல்றாங்க, இதுக்கு முன்னாடி நான் அவரை பார்த்ததே இல்லை, இப்ப திடீர்னு வராரு அப்படின்னு சொல்லும்போது, நான் இந்த தொகுதியுடைய வேட்பாளராக நிறுத்தப்பட்டதிலிருந்து அவர் தூக்கமின்றி அலைந்து கொண்டிருக்கிறார். எப்படி ஒரு பெரிய யானையினுடைய காதில் நுழைந்த எறும்பு போன்று குடைச்சல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கார். அவர் சேர்த்து வைத்த சொத்து, அவர் செய்யக்கூடிய தொழில், அவருடைய சுகபோக வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்வதற்காக அப்பாவி 15 லட்சம் வாக்காளருடைய வாக்குகளை பெற்று அவருடைய பாதுகாப்புக்காக இந்த எம்பி பதவியை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார். அதற்கு இந்த முறை தடுத்து நிறுத்தி இந்த பகுதி மக்களுடைய குரலாக நாடாளுமன்றத்தில் நான் ஒலிப்பதற்கு இந்த தேர்தலில் நான் களம் கண்டிருக்கிறேன். குறிப்பாக இந்த தொகுதியை பொறுத்தவரையில் முதன்முறையாக பாட்டாளி மக்கள் கட்சியும் பாரதிய ஜனதா கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், அண்ணன் OPS தலைமையிலான இந்த இயக்கம் ஈடுபட்டிருக்கிறது. பல தேர்தல்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அதில் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த கூட்டணிக்கு மிகப்பெரிய வரவேற்பு அரக்கோணம் தொகுதியில் இருக்கிறது. அதிமுகவோடு சேர்ந்தால்தான் வெற்றி பெற முடியும், திமுகவோடு சேர்ந்தால்தான் வெற்றி பெறும் என்ற இந்த கணக்கு இந்த தேர்தலில் பொய்த்துவிடப் போகிறது. அதுக்கு ஒன்று சொல்றேன், அதிமுகவோடு கடந்த தேர்தலில் நாங்கள் பெற்ற வாக்குகளை விட மிக அதிகமான வாக்குகளை எங்கள் இந்த தேர்தலில் பெற முடியும். அதற்கு அதிமுகவை விட அதிகமான வாக்குகளை கொண்டிருக்கக்கூடிய கட்சியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் அண்ணன் OPS தலைமையிலான இயக்கமும் மிக பெருமளவில் அதிமுகவினர் எங்களோடு இணைந்திருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சி ஒவ்வொரு கிளை வாரியாக, பூத்து வாரியாக பல்வேறு அணிகளை கொண்டு களத்திலே மிக பரபரப்பாக இருந்து கொண்டிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி. இந்த தேர்தலில் 2 லக்கேஜிகளை சுமந்து திமுக வேட்பாளர் சுற்றிக் கொண்டிருக்கிறார். ஒன்று, அவர் இந்த தொகுதிக்கு எதுவும் செய்யவில்லை, எனவே அவர் மீது நம்பிக்கை இழந்து மக்கள் இருக்கிறார்கள். இன்னொன்று, திமுகவினுடைய ஆட்சியின் மீது மக்கள் வெறுப்போடு இருக்கிறார்கள். அந்த இரண்டும் அவருக்கான சுமையாக இருந்திருக்கிறது. இந்த தேர்தலில் பொதுமக்கள், கட்சியை சாராத சாதாரண பொதுமக்கள், விவசாயிகள், தொழிலாளர்கள்
வணிக பெருமக்கள், மாணவர்கள் நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக இந்த நாட்டினுடைய பிரதமராக வேண்டும் என்று விரும்புகிறார்கள். எனவே கட்சிகளுக்கு அப்பாற்பட்ட பொதுமக்கள் தாய்மார்களுடைய வாக்கை நான் பெறுவேன். அந்த வாய்ப்பு என்பது இந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி கூட்டம் வைத்திருக்கக்கூடிய கூட்டணி வச்சிருக்க தேசிய ஜனநாயக கூட்டணிக்குத்தான் அந்த வாய்ப்பு தமிழ்நாட்டில் இருக்கிறது. இது தேர்தல் முடிவு உங்களுக்கு நன்றாக சொல்லும். கடுமையா உழைக்கிறீங்க, சாப்பிட்றதுக்கெல்லாம் போதிய நேரம் இருக்கா, தூங்குறதுக்கு டயம் இருக்கா, எப்படி அதை மேனேஜ் பண்றீங்க? 3 மணி நேரம் தூங்குறேன். நைட்ல 1 மணி பரப்புரை 10 முடியும். அந்த ரூமுக்கு போய் சேர்றதுக்கு 12 ஆகும். அதுக்கு பிறகு நாளைக்கு என்ன செய்யணுங்கிறத முடிவு பண்ணுவோம். பிறகு காலையில் 5 மணிக்கு எழுந்திருப்பேன். சாப்பிட்றத பற்றிலாம் கவலையே இல்லை. போராடலாம் எங்களுடைய தொண்டர்கள், எங்களுடைய கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள், அவங்க என்ன கொடுக்குறாங்களோ சாப்பிட்றோம். நேற்று கூட ஒரு இடத்துல கூழ் குடித்தேன். அந்த மாதிரி என்னென்ன எங்கே கிடைக்குதோ. நான் ஒரு விவசாய குடும்பத்திலேருந்து பிறந்தவன், ஒரு சாதாரணமாக கிராமப்புறத்திலேருந்து வந்தவன். எனக்கு இது ஒன்றும் புதிதானது அல்ல. இது தேர்தலை பொறுத்தவரையில் இது ஒரு தேர்தல் திருவிழா. இந்த திருவிழாவை எங்கள் கூட்டணி கட்சியினர் இவர்கள் இணைந்து அந்த பரஸ்பர பொழுது அவர்களுடைய உற்சாகமாக அவர்களுள் இணைந்து செயல்படுகின்ற பொழுது எனக்கு தூக்கம் இல்லைங்கிறத பற்றியோ பசி பற்றியோ அதை பற்றின சிந்தனை எனக்கு கிடையாது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன். தமிழ்நாட்டில் 40 தொகுதிகளில் நட்சத்திர தொகுதி 10 பட்டியலில் அரக்கோணம் இருக்கிறது. இதில் ஒரு சரித்திரத்தை படைக்க போகிறோம். என்னன்னா, மிகப்பெரிய சாராய சாம்ராஜ்யமாக இருந்து பெரிய தொழில் செல்வந்தராக இருக்கக்கூடிய ஜெகத்ரட்சகன் என்ற ஒருவரை ஒரு சாதாரணமான ஒரு வழக்கறிஞர் வீழ்த்தினான். பணநாயகத்தை ஜனநாயகம் வென்றது என்ற சரித்திரத்தை இந்த அரக்கோணம் தொகுதியில் படைக்கப் போகிறோம். இதை ஒட்டுமொத்த தமிழகமும் பார்க்க போகிறது. இந்த தேர்தலில் ஜெகத்ரட்சகன் நம்பியிருப்பது ஒன்றை மட்டும்தான், பணம். அவருடைய உறவினர் தாம்பரம் துணை மேயராக இருக்கக்கூடிய காமராஜ், அந்த துணை மேயராக இருக்கக்கூடிய காமராஜ் இந்த ஊரில் இருந்து ஆள் பிடிக்கும் வேலையை, பணம் கொடுத்து இழுக்கக்கூடிய வேலையை அவர் செய்து கொண்டிருக்கிறார். அவர் மீது தேர்தல் ஆணையத்தில் நாங்கள் புகார் கொடுத்திருக்கிறோம். அவர் இந்த பகுதியில் பண விநியோகம் செய்வதற்காகவே பல கோடி ரூபாயை இங்கே கொண்டு வந்து பல்வேறு வீடுகளில் வைத்து அதை பண விநியோகத்தை செய்து கொண்டிருக்கிறார். அந்த பண விநியோகத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திற்கு முறையான புகார்களை நான் தொடர்ந்து கொடுத்து வருகிறேன். அது பண விநியோகம் இங்கே கட்டுப்படுத்தப்படுகின்ற பொழுது என்னுடைய வெற்றி வாய்ப்பு என்பது மிக பிரகாசமாக இருக்கும். அவர் பணத்தையே கொடுத்தாலும் சரி, பணத்தையே மக்கள் வாங்கினாலும் சரி, இந்த தேர்தலில் எனக்குத்தான் ஓட்டு போடுவார்கள். திமுக அதிமுக 2 தலைவர்களும் ஒரு சேர சொல்றது எங்க 2 பேருக்கும் தான் போட்டி, திமுக அதிமுக இடையே தான் போட்டி, மற்றவங்க எல்லாம் போட்டியே கிடையாதுன்னு சொல்றாங்க. அந்த கருத்தை எப்படி பாருங்க? அது ஒரு பழைய கதை. அந்த கதைக்கு இப்போ முடிஞ்சிருச்சு. இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் உதயமானதற்கு பிறகு எதிர்கால அரசியல் மாற்றத்திற்கான ஒரு துவக்க புள்ளியாக இந்த தேர்தல் என்பது அமைய போகிறது. நீங்க இதுவரைக்கும் வாக்கு சதவீதம் திமுகவினுடைய ஓட்டு, அண்ணா திமுகவினுடைய ஓட்டு, அவர்கள் இருவரும் இணைந்தால் வரும் என்றது. 2014 தேர்தலை பாருங்க. திமுக அண்ணா திமுகவினுடைய ஆதரவு இல்லாமல் தமிழ்நாட்டில் ஏறக்குறைய 50 ஆண்டுகளுக்கு மேலாக நாடாளுமன்ற உறுப்பினராக வென்றதில்லை என்ற சரித்திரத்தை 2014 இதே கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணியில் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தருமபுரியிலே வென்றார். ஆனால் இன்றைக்கு இந்த எங்களுடைய தேசிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணி 40 இடங்களையும் தமிழ்நாட்டில் கைப்பற்றக்கூடியவர்கள். மிகப்பெரிய மாற்றம் நடந்திருக்கிறது. ஒன்னு நான் இன்னைக்கு சொல்றேன், துவக்க நிலையில் எடுத்த பல்வேறு கருத்து கணிப்புகள் திமுகவுக்கு சாதகமாக இருக்கிறது. ஆனால் மோடி அவர்கள் தான் ஆட்சிக்கு வருவார்கள், தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அதுக்கு சாத்தியமில்லை என்று ஒரு கருத்து நிலவியது. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல, காலம் கடந்து வர வர மிகப்பெரிய வெற்றி அலை எங்கள் பக்கம் திரும்பி இருக்கிறது. இப்போ திமுக தமிழ்நாட்டில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை உருவாயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் 40 இடங்களையும் திமுக என்பது தோற்கும். அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. எத்தனை கோடிகளை அவர்கள் கொட்டி கொடுத்தாலும், பணத்தை அவர்கள் எவ்வளவு அவர்கள் செலவு செய்தாலும் இந்த தேர்தலில் அவர்களால் வெல்ல முடியாது. ஏனென்றால் மக்கள் எழுச்சி திமுகவுக்கு எதிராக மாறி இருக்கிறது. அதனால வெற்றி பல நீதிமன்றத்தில் பல வழக்குகளை வாதங்களை முன் வச்சு வெற்றி பெற்றிருக்கீங்க. மக்கள் மன்றத்தில் உங்களுடைய வாதங்கள் ஈடுபடுதா? மக்கள் என்ன சொல்றாங்க? அதாவது கற்றறிந்த நீதிமானாக இருக்கக்கூடிய நீதிபதிகளுடைய மனங்களையே கவர்ந்து அவர்களிடம் உத்தரவை பெற்று எனக்கு என்னுடைய கட்சிக்காரர்களுக்கு நீதியை பெற்றுத் தருகிறேன். சாதாரண ஏழை எளிய மக்கள், பாட்டாளிகள், இந்த பகுதியில் எந்த அடிப்படை வசதியும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய
இந்த மக்களிடம். ஒரு சாதாரணமானவனாக நான் பேசுகின்ற பொழுது அவர்கள் ஏதோ அவர்கள் குடும்பத்தை சார்ந்தவன் போன்று என்னை பார்க்கிறார்கள். நான் ஒன்றும் பெருசாலாம் சொல்றதில்ல. உங்களுக்கு ஓஏபி பென்ஷன் வரலையா, அதை நான் வாங்கி தரேன். ஓஏபி பென்ஷன் 1000 ரூபாய் வருது, அதை 3000 ரூபாயாக உயர்த்தி தரேன். 100 நாள் வேலை திட்டம் என்பது 40 நாள் 50 நாள் தான் வருது. அதை முழுமையாக கிடைக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். உங்க வீட்டில் படிக்கிறதுக்கு உயர்கல்வி படிப்பதற்கு சிறந்த கல்வி நிறுவனங்களை இந்த பகுதியில் கொண்டு வரேன். படித்தவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றேன். விவசாயம் செய்து கொள்ளக்கூடியவர்கள் இந்த பகுதியில் கூடிய பெரும் விவசாய பொருட்களை விற்பனை செய்வதற்கு நல்ல சந்தையை உருவாக்கி தருகிறேன். இந்த பகுதியை ஒரு தொழில் சார்ந்த பகுதியாக மாற்றுகிறேன். சாதாரணமாக தான் பேசுறேன். ஒன்றும் பெருசா இப்போ அடுக்குமொழியில் பேசி திமுக போன்று நான் பேசல. நான் சாதாரணமா இயல்பா மக்கள்கிட்ட போய் நேரடியா ஒண்ணுக்கு ஒண்ணு கேட்டுக்கிட்டே இருப்பேன். அம்மா சாராய கடை வேணுமாமா உனக்கு அப்படின்னு கேட்பான். வேண்டவே வேண்டாம், வேண்டவே வேண்டாங்க. ஒரே ஒரு கடையாவது இந்த தெருவில் வைப்போமா, வேண்டவே வேண்டாம். அப்ப யாருக்குமா ஓட்டு போடணும்? சாராய முதலாளிக்கா, சாராயம் வேணான்னு போராடுற போராளிக்கான்னு சொன்னா உங்களுக்கு தான் ஓட்டு போடுவான் அப்படின்னு பெண்கள் சொல்லுவாங்க. நீங்க பல இடம் இது இப்ப நகர்ப்புறத்துல இந்த பிரச்சாரம் நடந்துட்டு இருக்கு. இதே கிராமப்புறத்துக்கு வாங்க, சோளிங்க இருக்கு, அரக்கோணம், திருத்தணி போன்ற பகுதிகள் எல்லாம் நீங்க வந்தீங்கன்னா நீங்க அது ஒரு வித்தியாசமா இருக்கும். என்னுடைய பரப்புரை என்பது ஒரு எளிதாக சாதாரண மக்களுடைய பிரச்சனைகளை மையப்படுத்தி அதை எப்படி தீர்க்க முடியும் என்பதற்கு நான் அவர்களுக்கு சொல்றேன். நான் 30 வருட வழக்கறிஞர் என்ற அனுபவத்தின் அடிப்படையில் நிச்சயமாக ஒரு சிறந்த நாடாளுமன்ற உறுப்பினராக இந்த தொகுதியில் என்னால் பணியாற்ற முடியும், இவர்களுக்கு சிறந்த சேவை செய்ய முடியும் என்பது எனக்குள்ள ஆழமான ஒரு ஆசை. அதுதான் என்னுடைய வாழ்க்கை பயணமாக நான் செய்து கொண்டிருக்கிறேன். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் நல்ல ஆலோசனைகள் வழங்குவார். நரேந்திர மோடி அவர்களே சொன்னார், தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஐயா மருத்துவர் ஐயா அவர்கள் ஆலோசனைகளை வழங்க வேண்டும். அன்புமணியுடைய திறமைகளை தேசிய ஜனநாயக முற்போக்கு பயன்படுத்திக் கொள்ளும் என்ற வகையில் சொல்லியிருக்கிறார். எனவே இந்த தேர்தலை பொறுத்தவரையில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி. வெயில் தான் ரொம்ப அதிகமா இருக்கு, ஆனா அதெல்லாம் பெரிதா எடுத்துக்கணும். இந்த தொகுதியை பொறுத்தளவு ஒரு அர்த்தமெட்டிக்ல ஒரு வாக்கு சதவீதத்தில் பார்க்கும்போது ராணிப்பேட்டை, அரக்கோணத்துலாம் இஸ்லாமியர்களோட வாக்கு கணிசமான வாக்கு இருக்கு. பாஜக கூட்டணியில் இருக்கு. நீங்க அந்த வாக்குகளை கவர முடியுமா? அந்த வாக்குகள் கணிசமா எதிர் வேட்பாளருக்கு போகும்போது வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? எந்த வேட்பாளருக்கு போகணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இஸ்லாமியர் அவர்கள் கணிசமாக இருக்கிறாங்க. அந்த வாக்கு அப்படியே இதற்கு முன்பு ஒருத்தருக்கு போவோம், நாங்க இந்த பக்கம் அந்த பக்கம் போனோம். இந்த முறை இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவர்களும் கிறிஸ்துவ சமுதாயத்தை சார்ந்தவர்களும் சிறுபான்மையினர்களும் மோடிக்கு வாக்களிக்கணும்னு நினைச்சிருக்காங்க. அதை பத்தின ஒரு தெளிவு, அதை பற்றின ஒரு பார்வை என்பது இன்றைக்கு வரவில்லை. இது தேர்தல் முடிவுதான் அதை சொல்லும். நான் பல மசூதிகளில் பார்த்திருக்கிறேன், பல ஜமாத்துகளை பார்த்து பேசுறேன். அவர்கள் சொல்லுகிறார்கள், மோடி நல்ல விஷயங்கள் பண்றாரு, ஊழலை ஒழிக்கிறாரு, எல்லோருக்கும் வேண்டியதை செஞ்சு கொடுக்கிறாரு, அதனால எங்களுக்கு அவர் விரோதமானவர் போல் காட்டிக் கொள்கிறார்கள். உள்ளபடியே எங்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் எந்த விதமான கருத்து வேறுபாடும் இல்லை என்றுதான் சாதாரணமானவர்கள் சொல்லுகிறார்கள். அதில் திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது மற்றவர்கள் குளிர்காய வேண்டும் என்பதற்காக எப்படி ஒரு சிங்கத்திடமிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக போர்வை போத்துக் கொள்ளும் அந்த சிறுபான்மையினர் என்ற போர்வையை போற்றிக் கொள்ள நினைக்கிறார்கள். அது நடக்கப் போவதில்லை. இந்த தேர்தலை பொறுத்தவரையில் அந்த இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்த மக்கள் பெரும்பான்மையாக, அவர்கள் பல இயக்கங்களை சார்ந்திருந்தாலும் சாதாரணமான இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்த மக்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு, குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அவர்கள் வாக்களிப்பார்கள். காரணம் என்னவென்றால், இஸ்லாம் சமுதாயத்தினுடைய மிக முக்கியமான கொள்கை மது ஒழிப்பு. இஸ்லாத்தோட அடிப்படையான கொள்கைகளில் ஒன்று மது இல்லாத ஒரு சமூகம் வேண்டும் என்பது. அதை முன்னிலைப்படுத்தக்கூடிய இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி. அதை முன்னிலைப்படுத்தக்கூடிய வேட்பாளர் நான். மது ஆலை வைத்திருக்கக்கூடிய முதலாளிக்கு ஒரு இஸ்லாம் சமுதாயத்தை சார்ந்த ஒருவர் வாக்களித்தார், அல்லாஹ்வினுடைய அந்த கருணைக்கு எதிரான செயலை அவர் செய்கிறார் என்பதாகத்தான் கொள்ள முடியும். இது நாள்தோறும் அவருடைய பள்ளிவாசலில் நாள்தோறும் பேசுகிறார்கள். எப்படி அவர்கள் திமுகவுக்கு வாக்களிப்பார்கள்? திமுகவுக்கு கூட மற்ற தொகுதியை கூட நான் எனக்கு சொல்ல முடியாது. ஆனால் இந்த தொகுதியில் இஸ்லாம் சமுதாயத்தை சார்ந்த மக்கள் மது ஆலை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒருவருக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த புனித அந்த கருத்துக்கு எதிராக எப்படி அவர்களால் வாக்களிக்க முடியும்? இது ஒரு தவறான கருத்து. நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு அடிச்சு சொல்றேன், இஸ்லாம் சமுதாயத்தை சார்ந்த மக்கள் தங்கள் மார்க்க வழியில் நடக்கக்கூடியவர்கள் ஒருபோதும் ஜெகத் ரட்சகனுக்கு வாக்களிக்க மாட்டார்கள். அது எனக்கு நிச்சயமாக தெரியும். அதன் மூலமாக நான் இந்த தேர்தலில் வெற்றி பெறுவேன்.
கடினமா உழைக்கிறீங்க. உங்களுடைய நல்ல நோக்கம் நிறைவேற வாழ்த்துக்கள் சார். நன்றி. சென்னையிலிருந்து ஒரு சாதாரண பாட்டாளி இந்த தேர்தலில் போட்டியிடுகிறேன் என்பதற்காக அரக்கோணம் தொகுதிக்கு வந்திருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி. ஆனா எனக்காக வந்தீங்களா இல்ல பெரிய கோடீஸ்வரரா இருக்காரு ஜெகத்ரட்சகன் வந்தீங்களா தெரியல. இருந்தாலும் நீங்க அவர்கிட்ட போய் கேளுங்க. ஒரு கேள்வியை பாலு கேட்கிறாரு, அது கொஞ்சம் பதில் சொல்லுங்க. சாதாரணமான வக்கீல், கோடீஸ்வரன் இல்ல, முதல் முறையா நான் அரக்கோணம் தொகுதியில் போட்டிடுறாரு. 3 முறை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கீங்க. நேருக்கு நேரா இந்த அரக்கோணத்துல பத்திரிகையாளர்கள் முன்பாக அல்லது ஒரு லயன்ஸ் கிளப், ரோட்டரி கிளப், வணிகர் சங்கம் யாரோ ஒருத்தருக்கு முன்பாக நேருக்கு நேரா விவாதம் நடத்த வாங்க. ஒன்றுக்கு ஒரு 2 பேரும் விவாதம் நடத்துவோம். யார் சிறந்த திட்டங்களை கொண்டிருக்கிறார்கள், யார் இந்த தொகுதியை பற்றி வளர்ச்சிக்கான அவர்கள் என்ன கருத்துக்களை சொல்றார் என்ற அடிப்படையில் இருவரும் விவாதிக்கலாமான்னு இந்த தொகுதிக்கு நான் வந்ததிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் கேட்டுட்டு இருக்கேன். கொஞ்சம் வாய்ப்பு இருந்தா நியூஸ் 18 மூலமா அதுக்கு ஒரு நேரத்தையும் நாளையும் குறிச்சு வச்சு ஒரு இடத்த வச்சீங்கன்னா லைவாவே நான் பண்றதுக்கு தயாரா இருக்கேன். ஜெகத்ரட்சகன்ட்ட மட்டும் அதை கேட்டு அந்த இடத்தை தொடர்ந்து திமுக வேட்பாளர் மேல பல குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. அதிமுக வேட்பாளரை பத்தி பேச மாட்டேங்கிறீங்களே, அதுல எப்பயுமே களத்தில் இருக்கிறவங்கள பத்தி தான் பேசுறோம். அவங்க அதிமுக பொறுத்தவரையில் அரக்கோணத்தில் அவங்க களத்திலே இல்லை. அவர்கள் எங்கும் அது பெரிய அவர்களுக்கு இந்த தேர்தல் என்பது ஒரு முக்கியமான தேர்தல் இல்லை. எனக்கு தேர்தல் 2026 தான் நம்ம எடப்பாடியே சொல்லிட்டு இருக்காரு. அதனால அதிமுகவை சார்ந்த மக்கள் கூட அவர்கள் இந்த தேர்தலில் நிச்சயமாக எங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. இதுல திமுக காரங்க எனக்கு ஓட்டு போடுறேன்னு சொன்னாங்க தெரியுமா? நீங்க நம்ப மாட்டீங்க. நேற்று வெள்ளூர்ல அன்புமணி ராமதாஸ் அவர்களை அவருடைய அறையிலே விட்டு நான் அரக்கோணம் வந்துட்டு இருந்தேன். வந்துட்டு இருக்கும்போது ஒரு உணவகத்தில் சாப்பிட்டேன். திமுகவினுடைய கேலண்டர் அங்கே மாட்டிருந்தது. அவர் ஒரு யாதவ சமுதாயத்தை சார்ந்தவர். அவர் என்ன சொன்னாரு, இந்த முறை நான் உங்களுக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொன்னார். என்னங்க ஆச்சரியமா இருக்கு, திமுக காரங்க மாத்தியே போட மாட்டீங்க, நீங்க எப்படி இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டேன். இல்ல கலைஞருடைய கனவு அண்ணாவின் அருகில் துயிலுறணுங்கிறது, இறப்புக்கு பிறகு அங்கே அடக்கம் செய்யணுங்கிறது கலைஞருடைய கனவு. ஆனால் கலைஞர் இறந்த அந்த நள்ளிரவில் நீங்க போய் ஒரு கேஸை திரும்ப பெற்றதுனாலதான் அண்ணாவினுடைய அருகிலே கலைஞர் அவருடைய அடக்கம் செய்வதற்கு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு. இந்த தருணத்தில் உங்களுக்கு நன்றி கடனா எங்களுடைய வாக்கு செலுத்தணும். நான் எந்த அரசியல், எங்க திமுகவில் எந்த பதவியிலும் இல்லை, எந்த அதிகாரத்திலையும் இல்லை. நான் சாதாரணமா கலைஞர் மீது பற்றுதல் கொண்ட ஒரு திமுக காரன். நான் அந்த அடிப்படையில் சொல்றேன்னு சொன்னா நான் உண்மையிலே மன நெகிழ்ந்துட்டேன். நான் இப்ப சொல்றது எல்லாமே ஏதோ கற்பனையில சொல்ற மாதிரி நினைக்காதீங்க. நடந்ததை, நான் பார்த்ததை, நான் உணர்ந்ததை, இந்த களத்தில் இருக்கக்கூடியதை உங்கள்கிட்ட சொல்றேன். திமுக காரங்களும் எங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி.